ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 55வது ஆண்டு மாநாடு இலங்கையில் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. வடக்கில் காணப்பட்ட மேய்ச்சல் திரை பிரச்சினைக்கு அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, மகிந்தானந்த அலத்கமகே ஆகியோரது முயற்சியில் தீர்வு, வடக்கின் ஆளுநர் தெரிவிப்பு. இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அக்டோபர் 2ஆம் நாள் இலங்கை வருகை, பல இருதரப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பிலும் அவதானம். நாளை அதிகாலை தளர்த்தப்படுகிறது ஊரடங்கு சட்டம், பொது போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து பொது சேவைகளும் ஆரம்பம். காலாவதியான சகல சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் மேலும் நீடிப்பு, வர்த்தமானி ஊடாக போக்குவரத்து அமைச்சு அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ADB 55வது வருடாந்த மாநாடு அடுத்த ஆண்டு மே 2ஆம் நாள் முதல் 5ஆம் நாள் வரை கொழும்பில் நடைபெற உள்ளது. அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று முற்பகல் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்களால் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசின் சார்பில் நிதி அமைச்சின் செயலாளர் மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் சார்பாக தெற்காசியாவின் பிராந்திய இயக்குனர் ஜெனரல் ஆதி கெல்லே மற்றும் கெனிச்சி ஜோஹோயாமா ஆகியோர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். இதனைத் தொடர்ந்து நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் உரையாற்றினார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 55வது வருடாந்த மாநாட்டை இலங்கையில் நடத்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. தெற்காசிய பிராந்தியத்தில் மாநாட்டை நடத்தும் 2வது நாடு இலங்கையாகும். இந்த மாநாட்டை நடத்த இலங்கை சிறந்த இடம் என்று நான் நம்புகின்றேன். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தலைமையில் இலங்கையானது தடுப்பூசிக்கு முன்னுரிமை அளிப்பதன் ஊடாக கோவிட்-19 தொற்று நோயை வெற்றிகரமாக கட்டுப்படுத்த முடிந்திருக்கிறது. மேலும் கோவிட்-19 பேரழிவை நிர்வகிப்பதில் ஆசிய மேம்பாட்டு வங்கி தொடர்ந்து எங்களுக்கு உதவி புரியும் என்பதை நினைவு கூறுவதுடன் அதற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அத்துடன் இந்த மாநாடு கோவிட்டுக்கு பிந்தைய பருவத்தை வெல்ல ஒரு தனித்துவமான வாய்ப்பாக இருக்கும் என்றும் நான் நம்புகின்றேன். குறிப்பாக கோவிட்-19 தொற்று நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையில் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையை புத்துயிர் பெற வைப்பதே எங்கள் தலையாய தேவையாக இருக்கிறது. இதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முழு ஆதரவையும் நாம் எதிர்பார்க்கின்றோம். முதலீட்டாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என அனைத்து தரப்பினரையும் இலங்கைக்கு வருமாறு நிதியமைச்சர் இதன்போது அழைப்பு விடுத்திருக்கின்றார். அத்துடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பணியாற்ற நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பொதுச் செயலாளர் முகமது இசான் கான் பிலிப்பீன்ஸின் மணிலாவில் உள்ள தலைமையகத்திலிருந்து செயலியின் ஊடாக உரையாடியிருந்தார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 55வது ஆண்டு மாநாட்டை நடத்தவுள்ள இலங்கை அரசுக்கு விசேட நன்றி தெரிவித்திருக்கின்ற அவர், இலங்கையில் கோவிட்-19 தடுப்பூசி திட்டம் மிகவும் வெற்றிகரமாக இருப்பதை நாங்கள் கவனிப்பதாகவும் அதே நேரத்தில் ஒட்டுமொத்த இலங்கையும் கோவிட்-19 பேரழிவை நிர்வகிப்பதில் முன்னணியில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே எங்கள் வருடாந்திர மாநாட்டை நடத்த இலங்கைக்கு மிகவும் பாதுகாப்பான இடமாக இருக்கும் என தான் நம்புவதாகவும் தெரிவித்திருந்த அவர், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாடு கோவிட்-19 பிந்தைய காலத்தை எதிர்கொள்ள கொழும்பில் நடத்தப்படுவது இலங்கைக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்றும், கோவிட்-19 பேரழிவினால் சரிந்த பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு நாங்கள் முன்னுரிமை வழங்குவதாகவும் குறிப்பிட்ட அவர், காலநிலை மாற்றம் மற்றும் பசுமை பொருளாதாரம் எங்கள் முக்கிய கருப்பொருளாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தில் நிலவும் தேவைப்பாடுகளுள் ஒன்றாக கால்நடைகள் மேய்வதற்கான மேய்ச்சல் தரவைகள் இல்லாமை, அதனுடைய பிரச்சினைக்கு அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் மகிந்தானந்த அலத்கமகே ஆகியோரது முயற்சியால் தீர்வு காணப்பட்டிருப்பதாக வடக்கின் ஆளுநர் PSM சார்ல்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நீண்ட காலமாக நிலவி வந்த இந்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் நோக்கில் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் மகிந்தானந்த அலத்கமகே ஆகியோரால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் இருந்து 2900 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கின்றமையினால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்திருக்கிறது. வடக்கு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் வடக்கு மாகாண அபிவிருத்தி திட்டங்களுக்காக இவரிடம் ஒதுக்கப்பட்ட நிதியில் 80% நிதி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் 84 திட்டங்களுக்காக 14,535 மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதே நேரம் 2,200 மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி நீர்ப்பாசன திட்டம் 3 திட்டங்களாக நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இரணிபடு
நீர்ப்பாசன திட்டத்துக்காக 3200 மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டு திட்டம் நிறைவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. அதேபோன்று மன்னார் கூராய்குள நீர்ப்பாசன திட்டத்துக்காக 150 மில்லியன் ரூபாய் திரைசேரியில் இருந்து பெறப்பட்டு அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வடக்கு விவசாய துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்தின் அடிப்படையில் மரக்கரை பயிர் செய்கை 96%, கிழங்கு செய்கை 50%, உளுந்து செய்கை 90% இடம்பெற்றிருக்கிறது. விவசாயிகளுக்கு தமது உற்பத்தி பொருட்களை சேமித்து வைப்பதற்கான களஞ்சிய தொகுதி இல்லாமையினால் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கி இருக்கின்றனர். இதற்கு தீர்வு வழங்கும் நோக்கில் வடக்கு மாகாணத்தில் 100 மில்லியன் ரூபாய் செலவில் 5 மாவட்டங்களில் 10 களஞ்சிய தொகுதிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். இதனூடாக 870 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை களஞ்சியப்படுத்த முடியும். அத்துடன் வடமாகாண விவசாய பணிப்பாளர் அலுவலகமும் மாங்குள பகுதியில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய இயற்கை பசலை உரமாக்கும் திட்டத்தின் கீழ் 500 மில்லியன் ரூபாய் வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் ஊடாக பாதுகாப்பான விளைச்சலையும் நஞ்சற்ற உணவு உற்பத்தியையும் ஏற்படுத்துவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. ஆகவே வடக்கின் அபிவிருத்தி தொடர்பில் கணிசமான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டு நிறைவடையும் தருவாயில் இருக்கின்ற நிலையில் ஊடகங்கள் மக்களுக்கு தேவையான விடயங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மீன்பிடி துறைமுகங்களில் முதலீடுகளை மேற்கொண்டு துறைமுகத்தின் செயற்பாடுகளை வினைத்திறனுடன் மேற்கொள்வதற்காக தெரிவு செய்யப்பட்ட தனியார் முதலீட்டாளர்களுக்கான அனுமதி பத்திரங்களை கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் ஆகியோர் வழங்கி வைத்திருக்கின்றார்கள். இதனூடாக நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகங்களின் செயற்பாடுகள் மற்றும் துறைமுகங்களில் காணப்படுகின்ற பெறுமதி சேர் உற்பத்தி செயற்பாடுகள் போன்றன நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் கர்ச வரதன் ஸ்ரீலங்கா நாட்டுக்கு விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள அழுத்தங்களுக்கு மத்தியில் குறித்த விஜயம் அமைய இருப்பதுடன் எதிர்வரும் அக்டோபர் 2ஆம் நாள் முதல் 5ஆம் நாள் வரை கர்ச வர்தன் ஸ்ரீலங்கா இலங்கையில் தங்கியிருப்பார் எனவும் இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பிரதமர் மற்றும் முக்கிய அமைச்சர்களுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் இந்தியாவும் இலங்கையும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை உள்ளடக்கிய விரிவான பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நாளை அதிகாலை 4 மணியுடன் தளர்த்தப்பட இருக்கின்ற நிலையில் பயணக்கட்டுப்பாட்டை தொடர்ந்து அமலில் வைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி நாளை முதல் மாகாணங்களுக்கிடையில் பயணிப்பதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் மாகாணங்களுக்கிடையில் அத்தியாவசிய சேவையை தொடர்ந்து முன்னெடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் நாளைய தினம் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டாலும் 2 வாரங்கள் வரை எந்த ஒரு புகையிரத சேவையையும் முன்னெடுக்காதிருப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. மாகாணங்களுக்குள் உள்மாத்திரம் பேருந்து சேவையை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம குறிப்பிட்டிருக்கின்றார். நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதன் அடிப்படையில் ஆசன எண்ணிக்கைக்கு அமைவாகவே பொது போக்குவரத்து சேவைகளில் பயணிக்க முடியும் எனவும் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் புகையிரதங்களில் போதிய ஆசன வசதிகள் இல்லாததன் காரணமாகவும் அநேகமானவர்கள் நின்று கொண்டே பயணம் செய்வதாலும் புகையிரத சேவையை ஆரம்பிக்க வேண்டாம் என போக்குவரத்து அமைச்சு தெரியப்படுத்தியிருக்கிறது. அதிகளவு பயணிகளை ஏற்றுவதை அனுமதிப்பதில்லை என தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் பேருந்துகளில் பயணிகள் நின்று கொண்டு பயணம் செய்வது அவதானிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொலிஸ் அதிபரை கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சுமார் 5500 பேருந்துகள் நாளை முதல் இயங்க தயாராக இருப்பதாகவும் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் விடுமுறைகள் யாவும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் அனைத்து சாரதிகள், நடத்துனர்கள் மற்றும் தொழில்துறை பிரிவின் ஊழியர்கள் வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதைவிட அவரின் அனைவரது விடுமுறை நாட்களும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களை பணிக்கு வருமாறு அனைத்து டிப்போ மேற்பார்வையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதே நேரம் மாகாணங்களுக்கு இடையிலான பேருந்துகளை இயக்குவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் கடும் போக்குவரத்து நெரிசலின்றி பாதுகாப்பாக பயணிக்க தேவையான எண்ணிக்கையிலான பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். நாளை முதல் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்படுவதால் அத்தியாவசிய அரசு சேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து பொதுச் சேவையை வழமை போன்று முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு நேற்று வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவுடன் இணையவழி காணொலி ஊடாக இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கோவிட்-19 கொரோனா பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடிந்துள்ள தற்போதைய சந்தர்ப்பத்தில் அரசு சேவைகளை வழமை போன்று முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தில் 51% பங்குகளை இந்தியாவின் அதானி நிறுவனத்துக்கு வழங்குவதற்கான உடன்படிக்கை இன்று 30ஆம் நாள் முற்பகல் கொழும்பில் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. துறைமுக அதிகார சபையின் சார்பில் அதன் தலைவரும் அதானி நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருப்பதாக துறைமுகம் மற்றும் கப்பல் சேவைகள் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். வெஸ்ட் கண்டெய்னர் இன்டர்நேஷனல் டெர்மினல் என்ற பெயரில் புதிய கூட்டு நிறுவனத்தினால் கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி அந்த நிறுவனத்தின் மற்றைய கூட்டு நிறுவனமான ஜான் கேல்ஸ் நிறுவனமும் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலாவதியாகும் சகல சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் மேலும் நீடிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற வர்த்தமானி அறிவித்தலில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இவரிடம் ஏப்ரல் மாதம் 1ஆம் நாளிலிருந்து செப்டம்பர் 30ஆம் நாள் வரையிலான காலப்பகுதிகளுக்குள் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்கள் செல்லுபடியாகும் காலம் அவை காலாவதியான திகதியிலிருந்து மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் எதிர்வரும் அக்டோபர் 1ஆம் நாளிலிருந்து 2022ஆம் மார்ச் 31ஆம் நாள் வரையிலான காலப்பகுதிகளுக்குள் காலாவதியாக இருக்கின்ற சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலமும் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட்டிருப்பதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் நாளொன்றில் 5000 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் கழிவாக வீசப்படுவதாக சுற்றாடல் அமைச்சர் மகிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். உணவு கழிவுகள் மற்றும் உணவு மாசடைவதை குறைப்பதற்கான சர்வதேச விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு சுற்றாடல் அமைச்சில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் உலகில் மனித தேவைக்காக உற்பத்தி செய்யப்படும் உணவில் 1/3 பகுதி வீணாகுவதாக சர்வதேச உணவு மற்றும் விவசாய அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. இவ்வாறாக வருடத்துக்கு 1.3 பில்லியன் தொன் உணவு வீணடிக்கப்படுவதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. நீதியமைச்சரால் நியமிக்கப்பட்ட வீட்டு வாடகை சட்ட ஆலோசனை குழுவினால் வீட்டு வாடகை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள இடைக்கால அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த குழுவின் அறிக்கையில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களை சேர்த்து வீட்டு வாடகை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் இதற்காக திருத்தப்பட்ட சட்டமூலம் ஒன்றை தயாரிக்குமாறு சட்ட வரைவாளருக்கு ஆலோசனை வழங்கவும் நீதியமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை அமைச்சரவை அங்கீகரித்திருக்கிறது. ஏழைகளின் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாடகை வீடுகளில் இருக்கும் ஏழை குடியிருப்பாளர்களை பாதுகாப்பதற்கும் 1972ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க வீட்டு வாடகை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் வீட்டு வாடகை சட்டத்தின் காலாவதியான விதிகள் தற்போது வீட்டு துறைமுகம் மற்றும் குத்தகைக்கு விடப்பட்ட இதைவிட ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளையும் பெரிதும் பாதித்திருக்கிறது. எனவே தற்போதைய தேவைகளுக்கு ஏற்றவாறு சட்டத்தை திருத்துவதற்கான அவசியம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கு புதிய வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படல் வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமை தொடர்பாக பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காண்பதற்கு தேவையான திருத்தங்களை பரிந்துரைப்பதற்குமான நாடாளுமன்ற விசேட குழுவில் தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் சில அரசியல் கட்சிகள் மாவட்டத்துடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போதைய நிலையில் அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான அளவுகோல்களில் குறைபாடுகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை தேசிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகள்
கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் மற்றும் பிராந்திய கட்சிகள் என்ற ரீதியில் அரசியல் கட்சிகளை வகைப்படுத்தி அவற்றை பதிவு செய்வதற்கான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும் நிமல் புஞ்சிகேவா விசேட குழு முன்னிலையில் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை நாடாளுமன்ற விசேட குழு அதன் தலைவர், சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன அவர்களின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் கூடியது. இதன்போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் வேட்புமனுக்களை கையளிக்கும் போது ஏற்படுகின்ற தொழில்நுட்ப ரீதியிலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஆக குறைந்தது 24 மணித்தியால கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு இதன்போது தெரிவித்திருக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளை மீள அழைத்துக் கொள்வதற்கான பொறிமுறை இருக்க வேண்டும் என்றும் இதற்கு பொருத்தமான பொறிமுறை ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. புதிய திருத்தங்களின் போது இரட்டை வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் தேர்தல் குற்றங்கள் குறித்து வழக்கு தாக்கல் செய்யும் உரிமை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் நிமல் புஞ்சிகேவா நாடாளுமன்ற விசேட குழுவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 20வது அரசியல் திருத்தத்தின் பின்னர் ஊடகங்களுக்கான அளவுகோல்கள் அரசாங்க ஊடகங்களுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது, தனியார் ஊடகங்களுக்கும் அவற்றை பயன்படுத்த முடியும் என்றும் நிமல் புஞ்சிகேவா மேலும் தெரிவித்தார். மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வெரகெர அலுவலகம் நாளை முதல் திறக்கப்பட இருப்பதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. அதற்கமைய முன்பதிவு செய்து கொண்டவர்களுக்காக நாளை முதல் சேவைகள் வழங்கப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை அறிய 0112-677-877 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு அந்த அறிவுறுத்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகமும் ஏனைய மாகாண அலுவலகங்களும் எதிர்வரும் 4ஆம் நாள் முதல் மீண்டும் திறக்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அரிசிக்கு விதிக்கப்படும் அதிகபட்ச சில்லறை விலையை விதித்து அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்து நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அரிசி உற்பத்தியாளர் ஒருவர் ஆலை உரிமையாளருக்கு அரிசியை விற்பனை செய்ய வேண்டிய அதிகபட்ச விலையை நிர்ணயித்து கடந்த 2ஆம் நாள் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ரத்து செய்யப்படுவதாக புதிய வர்த்தமானி அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற ஜெனரல் சாந்த திசாநாயக்க அவர்களினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2ஆம் நாள் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியின் விலை 125 ரூபாவாகவும், சம்பா அரிசியின் விலை 103 ரூபாவாகவும், நாட்டரிசியின் விலை 98 ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் கடந்த அமைச்சரவையில் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டது. இதனிடையே நேற்று முன்தினம் பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து அரிசி விற்பனைக்கான அதிகபட்ச சில்லறை விலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 1 கிலோகிராம் நாட்டரிசி 115 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் சம்பா அரிசி 140 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசி 165 ரூபாய் எனவும் அறிவித்திருக்கின்றது இங்கு குறிப்பிடத்தக்கது. நாளை முதல் 7 விமான சேவை நிறுவனங்கள் இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இருக்கின்றன. அதற்கமைய இந்த 7 விமான நிறுவனங்களில் 5 நிறுவனங்களின் விமானங்கள் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்துக்கான நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இருக்கின்றன. அவற்றில் ரஷ்யாவின் 2 விமான நிறுவனங்கள் நாளை முதல் நேரடி விமான சேவைகளை முன்னெடுக்க இருக்கின்றன. இத்தாலியின் நியோஸ் விமான நிறுவனம், பிரான்சின் ஏர் பிரான்ஸ் நிறுவனம், பங்களாதேஷின் US பங்கால் ஏர்லைன்ஸ் நிறுவனம் ஆகியனவும் நாளை முதல் இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை இயக்க இருக்கின்றன. இதேவேளை இஸ்ரேலின் ஆர்கியா விமான நிறுவனமும் சுவிட்சர்லாந்தின் சுவிஸ் ஏர் நிறுவனமும் இலங்கைக்கான நேரடி விமான சேவைகளை முன்னெடுப்பதற்கு விருப்பம் வெளியிட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எழுதிய 207 பரீட்சார்த்திகளின் பெறுபேறுகளை இடைநிறுத்த பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. உரிய பரீட்சார்த்திகளுக்கு பதிலாக வேறொருவர் பரீட்சைக்கு தோற்றியது தொடர்பாக பரீட்சை முறைகேடு குற்றச்சாட்டுகள் 6 பதிவாகியுள்ளன. மேலும் கையெழுத்து மாற்றம், விடைத்தாள், கையெடுக்க தொலைபேசிகளை தம்பசம் வைத்திருத்தல் மற்றும் ஒரே மாதிரியான விடைகள் போன்ற விடயங்கள் காரணமாக பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் 200 மாணவர்களுக்கு உட்பட 680 பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் திருமதி சரோஜினி தேவி மன்மதராஜா சார்ல்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார்.
அதுடன் வடமாகாணத்தில் வெளிமாவட்டங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கென தனியான பேருந்து சேவையை வழங்கவும் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கல்வி அமைச்சுக்கும் மாகாண ஆளுநர்களுக்கும் இடையே இடம்பெற்ற கூட்டத்தில் 200 மாணவர்களுக்கு உட்பட தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையிலான ஆரம்ப பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் 200 மாணவர்களுக்கு உட்பட 680 பாடசாலைகள் உள்ளன. அவற்றை உடனடியாக ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. மாகாணத்தில் வெளிமாவட்டங்களிலிருந்து பயணிக்கும் ஆசிரியர்களுக்கு வசதியாக சிறப்பு பேருந்து சேவை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய போக்குவரத்து அமைச்சருடன் பேசி அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனூடாக ஆசிரியர்கள் சுகாதார நடைமுறையின் கீழ் தமது பயணத்தை முன்னெடுக்க முடியும். மேலும் ஆசிரியர்களுக்கு அவசர சுகாதார நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பயிற்சி அளிக்க மாகாண சபையின் நிதியில் சுகாதார திணைக்களத்தை முன்னெடுக்கவும் உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் ஒட்சிமீட்டர் உள்ளிட்ட சுகாதார உபகரணங்களை பெற்று ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் வழங்க அதிகாரிகளுக்கு பணித்திருக்கின்றேன். எனவே அனைத்து ஒழுங்குகளும் முடிவடையும் நிலையில் உள்ள நிலையில் ஆரம்ப பாடசாலைகளை திடீர் அறிவிப்புடன் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை தென் மாகாணத்தில் இருக்கின்ற 200 மாணவர்களுக்கு உட்பட்ட ஆரம்ப பாடசாலைகள் அக்டோபர் 15ஆம் நாள் ஆரம்பமாகும் என்று குறித்த மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். வடமாகாணத்தில் 12 வயது தொடக்கம் 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் கேதீஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார். இது குறித்து அவர் அனுப்பியிருக்கின்ற செய்திக்குறிப்பில் கோவிட்-19 கொரோனா தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் விசேட தேவை மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ள 12 தொடக்கம் 19 வயதினருக்கான பைசர் கோவிட்-19 தடுப்பூசியானது முதற்கட்டமாக மேற்கு மாகாணம், குருநாகல் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் செப்டம்பர் 24ஆம் நாள் முதல் வழங்கப்பட்டு வருகிறது. சுகாதார அமைச்சானது அடுத்த கட்டமாக வரும் அக்டோபர் மாதம் 1ஆம் நாள் முதல் நாடு முழுவதும் உள்ள விசேட தேவை மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ள 12 தொடக்கம் 19 வயதினருக்கு இந்த தடுப்பூசியினை வழங்க முடிவு செய்திருக்கிறது. இந்த தடுப்பூசியானது சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவின் வழிகாட்டலுக்கு அமைவாக குழந்தை நல மருத்துவ நிபுணர் அல்லது பொது வைத்திய நிபுணர் ஒருவரின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே வழங்கப்படும். எனவே வடமாகாணத்தில் குழந்தை நல மருத்துவ நிபுணர் அல்லது பொது வைத்திய நிபுணர் உள்ள வைத்தியசாலைகளில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் பருத்தித்துறை, ஊர்காவற்றுறை, தெல்லிப்பளை, சாவகைச்சேரி ஆதார வைத்தியசாலைகளிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் ஆகிய மாவட்டங்களில் மாவட்ட பொது வைத்தியசாலைகளிலும் இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் டாக்டர் கேதீஸ்வரன் மேலும் தெரிவித்தார். அடுத்த வார நாடாளுமன்ற அமர்வுகள் 5 நாட்களுக்கு இடம்பெறும் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். அதற்குமே எதிர்வரும் 4ஆம் நாள் முதல் 8ஆம் நாள் வரையிலான 5 நாட்களுக்கு நாடாளுமன்ற அமர்வுகளை நடத்த கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கு மேலும் 4 மில்லியன் பைசர் தடுப்பூசி டோஸ்கள் இன்று காலை கொண்டுவரப்பட்டுள்ளன. குறித்த தடுப்பூசிகள் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்துக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கொண்டுவரப்பட்டுள்ள தடுப்பூசிகளை அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனத்தின் களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இலங்கையில் ஒரே தடவையில் அதிகப்படியாக இறக்குமதி செய்யப்பட்ட பைசர் தடுப்பூசி அளவுகள் இது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.